ஸோ ஜென்ரலாக லேப்ராஸ்கோபி சர்ஜரியில் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அனைத்து குடரக்கத்துக்கும் லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி சிகிச்சை கிடையாது அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். 2 உதாரணம் கொடுக்குறேன். உதாரணம் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப யங் பேஷண்ட், உதாரணத்துக்கு ஒரு 20-25 வயசு, ஒரு அத்லட், அதாவது ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்காரு. அம்பிளிகஸ் அல்லது கிராயின்ல ஒரு சின்ன ஹெர்மியா இருக்கு. அவருக்கு சர்ஜரி பண்ணிட்டு ரொம்ப ஏர்லியரா ரெக்கவர் ஆகணும், குயிக்கா அவருடைய ஸ்போர்ட்ஸுக்கு திரும்பணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு 100% லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை தான் நாங்கள் அறிவுறுத்துவோம், அல்லது எந்த மாற்று கருத்துக்கும் கிடையாது. இதுவே ஒரு 85-90 வயதான ஒரு பெண்மணி, அவருக்கு ஏற்கனவே 2 அல்லது 3 முறை ஹெர்னியா அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. இப்பொழுது ரெக்கரண்ட் ஹெர்னியா, அதாவது மீண்டும் ஹெர்னியா ஏற்பட்டிருக்கு, உடல் பருமனோடு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, அல்லது இர்ரெடியூசிபிள் ஹெர்னியா கம்ப்ளீட்டா குடல்கள்லாம் மேலே ஏற்கனவே அந்த சர்ஜரி பின்னத்தில் ஒட்டிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு லேப்ராஸ்கோப்பியை விட ஓப்பன் அறுவை சிகிச்சை தான் நல்லது. ஸோ நீங்க ஒரு ஹெர்னியா அப்படின்னு மருத்துவர்கிட்ட போயிட்டு நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு உள்ள அந்த குடலகத்துக்கு லேப்ராஸ்கோப்பி நல்லதா ஓப்பன் நல்லதான்றது கண்டிப்பா உங்க மருத்துவர் அறிவித்துவார். அதுபடி நீங்க அறுவை சிகிச்சை செய்து கொள்வது நல்லது. இதே போல வேறொரு பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.